வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பச்சை பட்டாணி குருமா. இந்த பச்சை பட்டாணி குருமா நிறைய பேர் நினைப்பீங்க ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு பண்ண நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த பச்சை பட்டாணி குருமா சொன்ன உடனே காஞ்ச பட்டாணி வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இந்த காஞ்ச பட்டாணி வச்சு பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன் கேட்டால் அந்த பட்டாணி வேக வைக்கும் போது அதோட ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டு குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து இடியாப்பம், பரோட்டா, கல் தோசை, இட்லி, அதுக்கப்புறம் ரைஸோடு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பரான ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த பச்சை பட்டாணி குருமா ப்ரீமியர் குக்கர் வச்சு தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த குக்கர் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் விசில் விட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த குக்கரில் விசிலே இருக்காது. நிறைய அட்வான்ஸில் இந்த குக்கர் பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சை பட்டாணி குருமாக்கு தேவையான பொருட்கள்: ட்ரை க்ரீன் பீஸ் 100 கிராம், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த பச்சை பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த பட்டாணியை நல்லா ஊற வைக்கும். குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பட்டாணி நல்லா ஊறி இருக்காது, அப்படியே வேக போடுவாங்க குக்கரில். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த பட்டாணி வெந்து வர டைமில் அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா திக்கான ஒரு ஸ்டாக் வாட்டர் கிடச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். அதனால நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த பட்டாணி வேக வைக்க போகிறோம். அதனால நம்மக்கிட்ட இருக்க இந்த ப்ரீமியர் குக்கரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக குக்கர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த குக்கர் வந்து அட்வான்ஸ் மாடலில் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா சாஃப்டான ஒரு ஈஸியான ஸ்டைலில் இந்த குக்கரை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போது இந்த ஊற வச்ச பட்டாணி இந்த குக்கரில் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, பச்சை மிளகாய் 1, தக்காளி எல்லாத்தையும் இதில் போடுறோம். வெங்காயம் 70% கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். இந்த மிளகாய் பவுடர், தனியா பவுடர் ஒரு பேச்சுக்காக கொஞ்சமாக போடுங்க, அதிகமான குவான்டிட்டி இந்த இடத்துல வேண்டாம். அதுக்கு பிறகு சோம்பு, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்க. இந்த குக்கர் 2லேருந்து 3 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். சீக்கிரமாக வெந்து வரும்னு சொல்கிறேன். இதுதான் விஷயம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நீங்கள் குக் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம் ப்ரீமியர் மிக்சியில். இப்போது இந்த ப்ரீமியர் மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த அரை மூடி தேங்காய் வந்து நல்லா எலசான தேங்காய் எடுத்துக்கங்க. நார்மலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி அப்படியே குருமாவில் போடுவீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு 80% பாலை போட போகிறோம், 20% அரைச்சி அந்த பேஸ்ட்டும் போட போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். இந்த மிக்ஸி அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சைடில் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சீக்கிரமாக அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி பால் எடுத்துருங்க. இந்த பால் எடுத்த பிறகு வெறும் பால் 80%, மீதி தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இது கவனத்தில் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த பட்டாணி நல்லா வெந்து வருது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விசில்லாம் வராது. அதே டைமில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேல் பகுதியில் அப்படி லைட்டாக ரைட் சைடில் திருப்பினா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. முக்கியமாக இந்த பட்டாணி குருமா பண்ணும்போது நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கா, அந்த ஸ்டாக் வாட்டர் கிடச்சிருக்கா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டாக் வாட்டர் கிடச்சா மட்டும்தான் குருமாவோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அடுத்தது மண்சட்டியில் எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மீதி உள்ள வெங்காயம் போட்டிருக்கோம். அடிஷ்னலாக அதிகமான வெங்காயம் வேண்டாம். அதே டைமில் இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அதிகபட்சம் ஒரு 30% குக் பண்ணுங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக.
நான் எப்பவுமே சொல்கிற விஷயந்தான், இந்த பவுடர் மசாலா தனியா பவுடர் அதிகமாக வரணும், மிளகாத்தூள் எப்பவுமே கம்மியாக வரணும். இதுக்கு பிறகு உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா மசாலா வதக்கணும். வதக்கி முடித்த பிறகு ஏற்கனவே வேக வச்ச அந்த பச்சை பட்டாணியை டைரெக்டாக இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது மீதி உள்ள அந்த ஸ்டாக் வாட்டர் இதில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசாலா இந்த பட்டாணி போட்ட பிறகு அந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொதிக்க விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் திக் ஆகும். இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ண பிறகு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த ஸ்டாக் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பட்டாணியோட ஸ்டாக் வாட்டரை யூஸ் பண்ணாமல் வெறும் பட்டாணியை போட்டு குக் பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட் வராது. இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் இந்த மசாலா. இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால், அந்த தேங்காய் பேஸ்ட்டு. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு முக்கியமான விஷயம் ரிப்பீட் பண்ணுறேன்னா அதை கவனமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் 80%, 20% அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 to 8 minutes நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான பச்சை பட்டாணி குருமா ரெடி. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும் போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இந்த பச்சை பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு, கரெக்டான டெக்ஸ்டரில் எப்படி குருமா பண்ணுறது இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. முடிஞ்சால் ஃபேஸ்புக்கில் அப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ரெசிபி போட்டு வர்றேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.